கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? நம் வாழ்வு செழிப்பாக இருப்பதும் அழிவதும் நம் நாவில் தான் இருக்கிறது. நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நம் வாயின் வார்த்தைகள் நம் அந்தஸ்தை கெடுத்து விடலாம், சண்டையை தூண்டி விடலாம். நாம் பேசும் பொய்யான வார்த்தைகள் நித்திய மரணத்தை கூட கொண்டு வரலாம். நம் வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள் வரக்கூடாது. அதற்கு பதிலாக நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தைகள் வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஏனென்றால் கடைசியில் நாம் பேசிய வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் உங்களின் நாவில் உள்ளது. உங்கள் நாவை கவனமாய் காத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.